காஸ்ட் ஸ்டீலிங் அப்படின்னு ஒரு படம் உண்டு. நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து பப்ல வேலை பார்த்துக்கிட்டு, ஒரு காதலியோட ஒரு பக்கத்துல அஜால் உஜாலெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காப்ல. நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்துல வந்து அஜால் உஜால் பண்றதுக்கு ஒரு பக்கத்துல வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராப்ல. வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க வந்து நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் தங்கியிருப்பாப்ல. அவர் ஒரு பக்கத்துல வந்து இந்த மாதிரி நீ என் வீட பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல சொல்லிட்டு போயிடாப்ல. சொல்லிட்டு போனது அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை தேடி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேங்ஸ்டர்லாம் ஒருத்தர் வராங்க. நம்ம பேட் பண்ணி தான் இந்த ஒரு படத்துல ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு படத்துல வந்து எங்க உன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, உன் ஃப்ரெண்டு ஏதாச்சும் உன்ட்ட ஒரு பொருள் இது கொடுத்தானா வச்சானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஹீரோ ஒரு படத்துல வந்து டார்ச்சர் பண்றாங்க. டார்ச்சர் பண்ண பேட் பண்ணி கேங்ல இருக்கிற ஆளு உள்ள ஒரு படத்துல வந்து நம்ம ஹீரோ ஒரு படத்துல அடி அடின்னு அடிச்சிடாங்க. அடிச்சு போட்டது அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு படத்துல வந்து எதுனால நம்ம போட்டு அடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு ஒரு படத்துல அவருக்கும் தெரியாம கொள்ளாம இருப்பாப்புல. அதுக்கப்புறம் தான் போலீஸ்ல போய் சொல்லிடுறாப்புல, இந்த மாதிரி நீ வந்து ஒரு 2 பேரும் வந்து என்னை துன்புறுத்திக்கிட்டு கொடூரமா என்னை தாக்குறா வைக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. சொன்னது அப்புறம் சரி இதுக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல எவனுமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மறுபடியும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அந்த பேட் பண்ணி கேங்ஸ்டர் எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்துல வந்து நம்ம ஹீரோ மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோ எதனால நம்மளை போட்டு அடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியாம கொள்ளாம இருப்பாப்புல. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுல வந்து ஒரு பக்கத்துல வந்து பூனை ஒன்று ஒரு பக்கத்துல வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பூனை பாத்ரூம் போன இடத்துல வந்து ஒரு சாவி ஒன்று கிடைச்சிடும். அந்த சாவியை கிடைச்சது அப்புறம் இந்த சாவி எதுக்குள்ள சாவின்னு சொல்லி விட்டு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ ஒரு படத்துல வந்து அது சாவி வந்து அந்த கேங்ஸ்டருக்கு தெரியாம அந்த போலீஸுக்கும் தெரியாம ஒரு கடத்துல எடுத்து வச்சிடாப்ல. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட காதலியே ஒரு பக்கத்துல வந்து போட்டு தள்ளிடுறானுங்க. அது யாரு எவருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து மன உளைச்சல ஆளாயிராப்ல. இதுக்கு மேல நம்ம காதலியும் ஒரு பக்கத்துல இறந்துட்டா இதுக்கு மேல எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல ஒரு நினைக்கிற நேரத்துல இந்த மாதிரி சாவி நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம பேட் பண்ணிட்ட சொன்னது அப்புறம் அங்க பேட் பண்ணி வந்து ஒரு பக்கத்துல வந்து பப்புக்கு போய் இந்த சாவி எடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போற பக்கத்துல போறாங்க. போகும்போது அங்க அங்க பேட் பண்ணி வந்து கிட்டத்தட்ட எப்படி ஹீரோட ஃப்ரெண்டுலாம் ஒரு பக்கத்துல இருந்து போட்டு தள்ளிடுறாங்க. இதை பார்த்தா இவனை நம்ம எப்படி சொன்னோம் போலீஸ்ல எல்லாம் சொல்லணும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து நினைக்கும் போது அங்கே உள்ள போலீஸ் அதிகாரியும் இவனுக்கு வந்து அந்த பேட் பண்ணியோட குரூப்போட ஒரு கையாளா இருப்பாங்க. அதை பார்த்தா நம்ம எப்படி சொல்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு படத்துல வந்து இதுக்கு மேல நம்ம எங்கேதான் போறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படத்துல நினைக்கும் போது கிட்டத்தட்ட இதுல ட்வின்ஸ் பிரதரா ஒரு 2 கேங்ஸ்டர் ஒருத்தர் வரானுங்க. நம்ம ஹீரோ ஒரு படத்துல வந்து தஞ்சாம அடைஞ்சிடாப்புல. அதுக்கப்புறம் தஞ்சா அடைஞ்சது அப்புறம் அந்த சாவி வந்து ஒரு எப்படி சொல்றது குடோனுக்குள்ள ஒரு சாவியா இருக்கு. சாவி அந்த பூட்டை திறக்கும் போதும் தெரிய வருது அது கிட்டத்தட்ட 40 லட்சம் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு படத்துல வந்து ஒரு முடிவு பண்றாப்புல, என்னோட காதலியை வந்து யாரும் கொண்டாகல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதலியை வந்து அவ தான் கொண்டாகன்னு சொல்லிவிட்டு அந்த 2 ட்வின்ஸ் பிரதரை நம்ம பேட் பண்ணி குரூப் ஆளுகளுக்கு 2 பேத்துக்கும் ஒரு படத்துல கொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஹீரோ ஒரு படத்துல போற விஷயம் தாங்க சேர்ந்த ஒரு படத்தோட கதை அம்சமா இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு படத்துல வந்து என்னதான் பிரச்சனை நடக்குது வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஹீரோ ஒரு படத்துல வந்து எதனால நம்மளை விரட்டிக்கிட்டு வராங்க இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்டுனால தானே இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 2 பேத்துக்குள்ள பாண்டிங்லாம் பார்க்கும்போது செம காமெடியா இருக்கு. நம்ம மார்ட் ஸ்மித் தான் இந்த ஒரு படத்தோட நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டா நினைச்சிருப்பாப்ல. அவர் ஆக்டிங்லாம் பார்க்கும்போது தக்காளி செகண்ட் ஹாஃப்ல வராப்புல. செகண்ட் ஹாஃப்லாம் வரும்போது தரமான காமெடியா கொடுத்துட்டு போயிருப்பாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்டின் புட்லர் அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. தக்காளி அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு படத்துல பாவமா இருக்கு. என்னடா அது ஒரு மனுஷன் போறாங்கன்னா எல்லாமே போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மத்தபடி பேட் பண்ணி நம்ம சு கருவிட்டி அப்படின்னு ஒரு ஹீரோயினி அவ இந்த படத்தோட ஹீரோயின் நடிச்சிருக்காப்புல. அவங்க ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு தக்காளி ஒரே எப்படி சொல்றாரு அஜால் உஜால் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயினியா வந்து வேலை உள்ள சம்பவம் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோவோட. அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரசிக்க முடியாத இருந்துச்சு. மித்தபடி இந்த படம் மெயினா குடும்பத்தோட பார்க்க முடியாது. குடும்பத்தோட பார்த்தா கண்டிப்பா செருப்படி கன்ஃபார்ம். ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு படத்துல சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் வந்து நம்ம ஹீரோவோட படத்துல மாட்டி வைக்கிறாப்புல. அதே இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு.